சம்மர்ல பசலைக்கீரை கிடைச்சிச்சுன்னா, மறக்காம அத வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, சம்மர்ல சாப்பிடுறதுனால உடம்புக்கு நமக்கு அவ்ளோ குளிர்ச்சி தரும் இந்த கீரை. அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, சின்னு நெறைய சத்துக்கள் இருக்கு. மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சமா கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து போட்டு தாளிச்சுட்டு, 3 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தில பாதி வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி, அதோட 3 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஆ இதோட வந்து நல்லா வதங்குனதுக்கப்புறமா, பசலைக்கீரைய நல்லா கழுவி எடுத்துட்டு, அத சின்ன சின்னதா நறுக்கிட்டு, தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, குழம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். என்னோட காரத்துக்காக. ஆ நல்லா வதங்குனதுக்கப்புறமா, ஒரு குக்கர்ல துவரம் பருப்பும், தக்காளியும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு, வெந்த பயறையும் தூக்கி நம்ம குழம்புல சேர்த்துட்டு, கொஞ்சமா கடைசியா வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். நெறைய ஊத்துனா நல்லா இருக்காது. ஒரு 2, 3 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.